வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு நடந்த நெகட்டிவ் விஷயங்களை நம்மளோட மைண்டில் நம்ம வச்சுட்டே இருப்போம். நமக்கு நடந்த நெகட்டிவ் விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கும், ஓகே. பட் அதை பற்றின விஷயங்களை நம்மளோட மைண்டில் நம்ம ஏற்றிக்கிட்டே எப்பயும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு துறவியும் 4 சீடர்களும் காட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த காட்டு வழியாக போகும்போது அவங்க ஒரு பெரிய ஆறை கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போது அது கிட்டத்தட்ட முட்டி அளவு தண்ணி, அந்த ஆற்றை கடந்தால் தான் அடுத்த பக்கம் போக முடியும். அப்போ அங்கே ஒரு அழகான இளம்பெண் அந்த துறவிக்கிட்ட, அதாவது அந்த தலைமை சீடர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி எனக்கு இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் கொண்டு போய் என்னை விட முடியுமா அப்படின்னு சொல்லி உதவி கேட்குறாங்க. அதுக்கு அந்த துறவியும் சரின்னு சொல்லிட்டு அவரோட தோளில் அந்த இளம்பெண்ணை தூக்கி வச்சுட்டு அந்த ஆற்றினுடைய மற்றொரு கரையில் இறக்கி விட்டுட்டு திரும்ப அவங்க தொடர்ந்து அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து நடக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு சீடர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதை கேட்போமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கணத்தில் அவர் அந்த தலைமை துறவிக்கிட்ட கேட்குறாரு, ஐயா நாம் முற்றிலும் துறந்த முனிவர்கள், நீங்கள் அந்த இளம் பெண்ணை உங்களுடைய தோளில் தூக்கி ஆற்ற கடந்து வந்தீங்க, இது சரியா? நாம் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் அந்த பெண்ணை அப்போவே அங்கே இறக்கி விட்டுட்டேன், நீ இன்னும் அவளை உன்னோட மைண்டில் தூக்கி வச்சுட்டே இருக்கியேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்லேயும் நம்மளுக்கு சில கெட்ட விஷயங்கள் நடக்கலாம். அது நடந்து முடிஞ்சிருக்கலாம், அதை அனுபவிச்சிருப்போம். ஆனால் அந்த விஷயங்களை நம்ம எப்பயுமே நாம் மைண்டில் வச்சுட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு எப்பயுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நம்மளுடைய மைண்டில் வச்சுருந்தோன்னா நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய எந்த செயலுமே நல்ல விதமாக போகும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.